புத்திசாலித்தனம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹோம் ஓகே சீன் மாட்டேன் வச்சிருக்கேன் வந்தாவும் ஒரு கண்ணாடி நல்லா இல்லை. இது எதுக்கு நம்ம வண்டியில் டொருன்னு போகும்போது கண்ணில் மண்ணெல்லாம் கண்ணில் படாமல் இருக்கிறது. Welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக். நான் புதுசா ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த ஹேண்ட்பேக் உள்ளார எல்லாத்தையும் உள்ளார தள்ளி வச்சிட்டேன். ஆக்சுவலா இந்த வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக் வீடியோ அதாவது சேனல் ஆரம்பிச்ச புதுசுல ஒரு பிளாக் கலர் ஹேண்ட்பேக் வச்சு நான் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் சுத்தமா போடவே இல்லை. அதை ஒரு கான்செப்டா எடுத்து மறுபடியும் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அப்போ நான் இடையில எந்த ஹேண்ட்பேக்கும் மாத்தல அண்ட் ஹேண்ட்பேக் வாங்கவும் இல்லை, பெருசா வச்சுக்கவும் இல்லை. அதனால நான் வீடியோ பண்ணல. ஆனா இப்போ நம்ம அடிக்கடி ரெகுலரா அகாடமி வரோம் போறோம் அப்படின் போது நம்மளுக்கே நம்ம சம்டைம்ஸ் நம்ம கேரி பண்ணிட்டு வர ஒரு சில திங்ஸ் நம்ம ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ எனக்கு ஹேண்ட்பேக் தேவைப்படுது. அதனால ஹேண்ட்பேக் உள்ளார என்ன இருக்குன்னு அந்த கான்செப்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலா இது ஹேண்ட்பேக்கை தவிர்த்து இன்னைக்கு ஆக்சுவலா இதுக்குள்ளார ஒரு சில ஐட்டம்ஸ் பர்பஸ்ஃபுல்லா நான் வச்சுட்டு நான் வந்திருக்கேன். அதை இங்க அகாடமியில வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுனால தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்போ ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் காஃப் இருக்கிறனால நான் எப்பவுமே மாஸ்க் போட்டு தான் நிற்பேன். ஸோ எப்பவுமே கிளாத் மாஸ்க் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த நார்மல் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணால் அப்படியே இங்கெல்லாம் வேத்து ஒரு மாதிரி எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி ஆகிடும். எனக்கு ஒரு மாதிரி சஃபகேட்டிங்காக இருக்கும். அதனால இந்த ஒரு காட்டன் மாஸ்க் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியே என் ஹேண்ட்பேக்கில் எப்பவுமே இருக்கிறது இயர்பாட்ஸு. நம்ம காதில் பாட்டெல்லாம் கேட்போம்ல ட்ராவல் பண்ணும்போது, அதாவது நம்ம வீட்டில் இருந்து வரும்போதும் அப்புறம் போகும்போதும் நான் இயர்பாட்ஸ் வச்சுப்பேன். வண்டி ஓடும் போது கூட நமக்கு அந்த ஏதோ கால்ஸ் வந்தாலும் அட்டென்ட் பண்ணிக்கலாம், இல்லை பாட்டு கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்தபடியே என்னோட மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட் பாக்ஸ் எப்பவுமே கேரி பண்ணிட்டே இருப்பேன். நம்மளோட யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும், இல்லை நம்ம இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஆகட்டும், அதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு கார்ட்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அதனால கார்ட் பாக்ஸ். ஆக்சுவலாக இது கார்ட் பாக்ஸ் கிடையாது, இது லென்ஸ் பாக்ஸ். அதை நான் கார்ட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். எப்படி என்னோட புத்திசாலித்தனம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யாராச்சும் வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க பண்றதை ஏதாச்சும் நம்ம ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தால் நம்ம ஃபாலோவர்ஸும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நானும் ஸ்பெஷலாக பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தபடியா எஸ் ஆக்சுவலாக இந்த பொருள் பற்றி தான் நான் பேசி ஆகணும். இதுதான் பல்கா நம்ம பேக்ல இருக்கு. இது ஃப்ரம் த பிராண்ட் சிரோனா பேட்-ஃப்ரீ பீரியட்ஸ் மென்சுரல் கப். ஆக்சுவலாக இந்த டப்பாவே பார்க்க எவ்வளோ க்யூட்டா அழகா இருக்குன்னு பாருங்க. இதை நம்மளோட அகாடமியில வைக்கிறதுக்கு வேண்டி நான் ஒன்று தனியா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சிரோனா பேட்-ஃப்ரீ பீரியட்ஸ் மென்சுரல் கப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான்ல 35,000 ரிவ்யூஸ் இருக்கு. பிளஸ் 4-star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நிறைய பிராண்ட்ஸ்ல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரிவ்யூ பர்பஸ்க்கெல்லாம் வரும். பட் ஒரு சிலது நிஜமாவே லைக் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு தோணுனா இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்கு நான் கொடுப்பேன். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இதுல நோ ரேஷஸ், லீக்கேஜ் இருக்காது, ஆர்டர் இருக்காதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது படிக்கும் போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ஆக்சுவலா மித்துன்னு சொல்லுவாங்கல்ல, வஜைனாக்குள்ளார தொலைஞ்சு போயிடும் சொல்லுவாங்க. அதை கம்ப்ளீட் மித்து, நம்பாதீங்க. இதை நம்ம வஜைனாக்குள்ளாரலாம் இதுன்னு இல்லை, இந்த பிராண்டிங் இல்லை, எந்த ஒரு மென்சுரல் கப்பா இருந்தாலுமே அது வஜைனாக்குள்ளார தொலைஞ்சு போகாது. அதுக்கப்புறமேட்டு ஒரு சிலவங்களுக்கு நம்மள அறியாம லீக்கேஜ் ஆயிடும் அப்படின்வாங்க. அது சைஸ் மட்டும்தான் இஷ்யூஸா இருக்கும். ஸோ உங்களுக்கு அதிக ஃப்ளோ இருந்தா ஜஸ்ட் நீங்க எல் சைஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. கொஞ்சம் கப் சைஸ் பெருசா இருக்கும், அதை ப்ரிஃபர் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நார்மலா இருக்க முடியாது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அவங்களுக்கு இது வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு சில மித்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இனிஷியல் டேஸ்ல கொஞ்சம் பழக நமக்கு ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இது ஒன்ஸ் பழகிடுச்சுன்னா நம்மளுக்கு இருக்கிறதே தெரியாது. ஈஸியா எக்ஸசைஸ் பண்ண முடியும், ஈஸியா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கலாம். ஈவன் ஸ்விம்மிங் கூட பண்ணலாம். நம்ம பேட்ஸ் எல்லாம் வச்சா நம்ம ஸ்விம்மிங் எல்லாம் பண்ண முடியாது. பட் மென்சுரல் கப் வச்சா நம்ம ஈஸியா நம்ம ஸ்விம்மிங், நமக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி எதா இருந்தாலும் நம்ம இறங்கி பண்ணலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 to 10 hours வரைக்கும் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நமக்கு இது கிடைக்குது. அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி டூ. நம்மளோட என்விரான்மெண்ட்க்கு நம்ம எந்த வித சேதாரமும் நம்ம பண்றது இல்லை. ஸோ ஒரு இயர்லி பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபாய் அதுக்கே நம்ம செலவு பண்ணுவோம். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு மென்சுரல் கப் ஒன் டைம் நம்ம வாங்கினோம்னா ஒரு டிகேட், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம எந்த விதமான மென்சுரல் கப்போ அதாவது உங்களுக்கு பீரியட்ஸ் டைம் ஆகுது, நம்ம புதுசா போய் பேட்ச் வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் எண்ணங்களே தேவையில்லை. இது ஒன் டைம் சொல்யூஷன் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சேஃப்டியா இருக்கணும்னா உங்களுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்க. அப்போ வேணா நீங்க வேற மாதிரி மாத்திக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு மென்சுரல் கப் பாருங்களேன்.
ஸோ நான் எல் சைஸில் வாங்கியிருக்கேன். கப் எல் சைஸ்னால் இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இதில் ஒரு மாதிரி ஸ்டெம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட வஜைனாக்குள்ளார இன்சர்ட் பண்ணும்போது இப்படி உள்ளார இப்படி பிஞ்ச் பண்ணி இதுக்குள்ளார இப்படி விட்டிங்கன்னா இது போய் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும், விரிஞ்சிடும் பாருங்கள். ஓகேங்களா, விரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமேட்டு இது உள்ளார போயிடும். ஓகேங்களா, உள்ளார போகணும்னா இந்த ஸ்டெம் கூடயே சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அப்புறம் நீங்கள் வந்து புல் பண்ணணும்னா ஸ்குவாட்டிங் பொசிஷனில் உட்காந்து இதை அப்படியே நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இந்த சிரோனாவோட ஹைஜீனிக் மென்சுரல் கப் வாஷும் இருக்குது. இதில் ரிமூவ்ஸோட சேஃப் ஃபார் ஸ்கின், ஹைஜீனிக் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே வந்து பக்காவாக அழகாக நீட்டாக பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. மென்சுரல் கப்போட விலை வந்து 299 rupees ஒன்லி. ஸோ எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து மாதம் 200 rupees எடுத்து வைக்கிறதுக்கும் ஒன் டைம் நம்ம 200 rupees 299 rupees எடுத்து வைக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், என்னால் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்தது என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து ஜென்யூனாக நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம். நம்ம ஒன்னோட ஒன்று லைக் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் மனமாக இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு வந்து குட் ஃபீல் வரும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு குட்டி பாக்கெட் பர்ஃப்யூம் வந்து கேரி பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தந்தனானி பிரைடல் ஸ்டுடியோ அகாடமியோட விசிட்டிங் கார்டு இப்படி தான் இருக்குது. இது வந்து அவசரத்தில் நாங்கள் டிசைன் பண்ணது, இன்னும் பியூட்டிஃபுல்லாக வந்து டிசைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ என்னோட பேர்லாம் போட்டு அழகாக வந்தாவா ஸோ ஹாப்பி. ஸோ நம்மளுக்குன்ட்டு ஒரு விசிட்டிங் கார்டு அண்ட் சாம்பிள் சைஸ் உள்ள ஒரு சில லோஷன்ஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து அண்டர் ஐ க்ரீமு, அதுக்கப்புறமேட்டு லிப்ஸ்டிக்ஸு, 2 வகையான லிப்ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக்ஸ் ஒரு ப்ரௌன் நியூட் கலரில் வரும். யூஸ்வலாக எனக்கு இந்த கலர்ஸ் தான் வந்து செட் ஆகும். மித்த கலர்லாம் போட்டால் எனக்கு ஓவர் டூ ஆன் பண்ண மாதிரியே இருக்கும். அதனால எப்போவுமே வந்து கொஞ்சம் நேச்சுரலாக வந்து வச்சுப்பேன். இது வந்து தேய்ச்சியே முடிச்சுட்டேன், இருந்தாலும் வச்சுருக்கேன். இந்த கலர் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அடுத்தது வந்து பூமர். ஓகே, இந்த பூமரில் அந்த ஒரு பாட்டி ஆட்கள்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லுங்கள். எப்போவுமே ஏதாச்சும் ஒரு சியூங்கம் வந்து வச்சுருப்பேன். வாயிலையும் வந்து துர்நாற்றம் வரும். பிகாஸ் நம்ம வந்து பிரைட்ஸோட பக்கம் வந்து ஒர்க் பண்ணும்போது இல்லை கிளைண்ட்ஸோட பக்கம் ஒர்க் பண்ணும்போது வாயில் துர்நாற்றங்கள்லாம் இருக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது ஒரு கோம். ஓகே, சீட் மாட்டை வச்சுருப்பேன். எனக்கு எப்போவுமே என் கையே அப்படி சீட் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கு அடுத்தபடி வந்து கண்ணாடி வந்தால் ஒரு கண்ணாடி நல்லா இல்லை. இது எதுக்கு? நம்ம வண்டியில் டொருன்னு போகும்போது கண்ணில் மண்ணெல்லாம் கண்ணில் படாமல் இருக்கிறது. ஹெல்மெட் போட்டுப்பேன், அதையும் தாண்டி வரும்போது இந்த கண்ணாடி போட்டுப்பேன். அப்புறம் வீட் சாவி, அதுக்கப்புறம் பவுச். இதுதான் மெயின் வாலெட். ஓகேங்களா, இந்த வாலெட்குள்ளார எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லார் மாதிரியும் நானும் பாவப்பட்ட ஜீவன் 100 ரூபாய் வச்சுருக்கேன். ஓகேங்களா, மற்றபடி கார்டு வச்சுருக்காங்க. அப்புறம் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, கிரீன் ட்ரெண்ட்ஸோட கார்டு, அப்புறம் சாய்பாபாவோட ஃபோட்டோ இல்லை ஆஞ்சநேயரோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சாய்பாபாவோட ஒரு ஃபோட்டோ. ஓ, இப்படி இருக்கா. அதுக்கப்புறம் சம் ஃபோட்டோஸ், நமக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நம்ம முகத்தை ஃபோட்டோஸ் வேணும், அந்த ஃபோட்டோஸு. அதுக்கப்புறம் லைசன்ஸு, கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, இதெல்லாம் நீங்கள் பார்த்து போர்டு அடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் தாங்க இருக்குது. வேறு பெருசாக இந்த இதில் எதுவுமே கிடையாது. அப்புறம் என்னோட மெயினாக ஒரு லிப் பாம் கவுத்திடலாம், ஒன்றும் இல்லை. அப்புறம் இங்கே ஒரு கிளிப்பு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்குது. இதெல்லாம் தான் ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு வந்து ரெகுலராக. அப்புறம் வண்டி சாவி இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அதனால சாவி இப்போ என் கையில் இல்லை. ஸோ வண்டி சாவி அவ்வளோதான். அப்புறம் என் ஃபோனு, இவ்வளோ தான் என் ஹேண்ட்பேக்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக். ஸோ இதை தவிர்த்து உங்களோட ஹேண்ட்பேக்கில் நீங்கள் என்னென்ன வச்சுருப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாச்சும் விஷயம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் படிக்கிறதுக்கு ஆவலோட இருக்கேன். ஃப்ரம் த பிராண்ட் சிரோனா பேட் ஃப்ரீ பீரியட்ஸ் மென்சுரல் கப். நம்மளோட கூப்பன் கோட் BeYouDefining யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஃபிளாட் 25% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ஆஃபர். டெஃபினட்டாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. போன ஒரு ஹால் வீடியோ வந்து போட்டிருந்தேன், ட்ரெஸ் ஹால் வீடியோ. நிறைய பேர் ட்ரெஸ் ஹால் வீடியோ போடுங்கன்றீங்க. அதுக்கப்புறம் எங்கே போகிறீங்க நீங்கள்? பார்க்கவே மாட்டேன்றீங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் ஒரு கிவ்அவே இருக்குது. அந்த வீடியோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். அதில் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் மெயின். அப்போ தான் பேர் வந்து தெரியும்ல, அப்போ தான் அந்த கிவ்அவேவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நாங்கள் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அண்ட் டேக் கேர், டாட்டா, பாய்.